வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ஈரான் போர் நிலவரங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசலான் இருந்தேன். ஆனால் அதை தாண்டி நேற்று நான் படித்த ஒரு கட்டுரை இதை இந்த பதிவை பேச தோன்றியது. உண்மையாகவே இந்த பதிவை ஒவ்வொரு அரசும் பாடத்திட்டங்களில் சேர்த்த வேண்டும். பயங்கரவாதம் செய்தால் என்ன பின் விளைவுகள் ஏற்படும் என்று இந்த பதிவை பாடத்திட்டத்தில் சேர்த்த வேண்டும். நான் இதில் பேசுகிற தரவுகள் அனைத்துமே ஐக்கிய நாட்டு சபைகள் மற்றும் சர்வதேச புகழ்பெற்ற நிறுவனங்களின் தரவுகளை எடுத்து பேசுகிறேன். உண்மையான புகைப்படங்களை இதில் வச்சுருக்கேன். வீடியோக்களை மட்டும் தவிர்க்கிறேன். நான் சில வீடியோக்கள் இணைப்பேன். நேற்றே பதிவு கொடுத்தப்ப 2 அமெரிக்க வீடியோ வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யூடியூப்லேருந்து சிவப்பு விளக்கு கொடுத்தாங்க. உடனே அந்த பதிவை அழித்து அந்த வீடியோவை அழிச்சுக்கிட்டு தான் திரும்ப பதிவு பண்ணேன். அதனால் இதில் பேசப்படுவது அனைத்துமே 100க்கு 100% உண்மையான தரவுகள், புகைப்படங்கள். நான் என்ன படித்தேன் அப்படின்னா, காசாவில் வாழும் பெண்கள் உணவுக்காக, அவர்களின் உணவுக்காக, அவர்களின் பிள்ளைகளின் உணவுக்காக பாலியல் இச்சைக்கு அடிபணிகிறார்கள் அல்லது பாலியல் தேவையை சந்திக்கிறார்கள். பிற ஆண்கள் எனப்படுவது ஹமாஸ் பயங்கரவாதிகளின் பாலியல் இச்சைக்கு பலி ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி நேற்று படித்தேன். அந்த பெண்கள் பேசிய வீடியோவே இப்போ ஓடுது. இந்த காசா பெண்கள் ரொம்ப பரிதாபம் பேசுகிறாங்க. எங்களுக்கு உணவு தேவை. அதை போய் கேட்டால் எப்படி இந்த பெண்களுக்கு இல்லாத உணவு ஹமாஸ் பயங்கரவாதிட்டு இருக்கு அப்படின்னா, அவனைப் போல ஒரு சுயநல ஜந்துவை, ஒரு வினோத ஜந்துவை நீங்கள் உலகம் புறம் பார்க்க முடியாது. நம்ம சராசரி ஆண்கள் நம்மை விட 1.5 மடங்கு அல்லது 1.25 மடங்கு அவன் பெருசாக இருப்பான். ஒரு பன்றியை போல இருப்பான் ஹமாஸ் ஜந்து. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ணும், என் குடும்பம் சாப்பிட்ணும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சாப்பிட்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்ல அரிசி கோலம் போடுவாங்க. இந்த அரிசி கோலம் என்பதே இந்த வெளியே இருக்க சின்ன எறும்புகள், பூச்சிகள் சாப்பிட்றதுக்கு தான் அரிசி கோலமே வந்தது, நம்ம கண்டுபிடிச்சது. இப்படி நம்மை தாண்டி பிறரும் சாப்பிடணும், தெருவில் இருக்க நாய்கள் சாப்பிடணும், இப்படிலாம் நம்ம நினைப்போம். இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த சுயநல ஜந்துகளுக்கு. இப்போ சர்வதேச நாடுகள் உணவுப் பொருள் கண்டெய்னர் அனுப்புவாங்க. அது சமைத்த உணவல்ல, சமைக்காத உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்டது. சில மாதங்களே தாங்கும். மொத்த லாரியுமே கொண்டு போயிடுவானுங்க. இந்த பன்றிகள் கொண்டு போய் இயந்திர துப்பாக்கி முனையில் பதுங்கு கொள்ளியில் அத்தனையுமே மறைச்சி வச்சிருவானுங்க. அவனுக்கு குழந்தைகள் பற்றி கவலை இல்லை, பெரியவங்கள் எதையுமே கவலை இல்லை. பதுங்கு குழியில் வச்சுக்கிட்டு மாசக்கணக்கில் ஒவ்வொருத்தனும் 10 ஆட்கள் சாப்பிடும் சாப்பாடை பன்றியை போல சாப்பிட்டே இருப்பானுங்க. அதை தாண்டி இப்படி இதனால தான் அவனுக்கிட்ட உணவு இருக்குது. இந்த பெண்கள் அப்பாவின்னு சொல்லவே கூடாது, அங்கே இருக்க பெண்கள்கிட்ட இல்லை, மொத்தமே பயங்கரவாத பிரியர்கள் தான். இப்போ அந்த பெண்களுக்கு உணவுப் பொருள் தேவை என்றால் ஹமாஸ் தான் கேட்டாகணும். ஏன்னா அவனு தான் ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. கேட்டால் பாலியல் இச்சைக்கு உடன்படுன்னு சொல்லி பாலியல் இதுவே பண்ணிக்கிட்டு உணவுப் பொருளை கொடுக்குறானுங்க. இதுதான் பிரச்சனை. ஆனால் நமக்கு காட்டும்போது அங்குள்ள குழந்தைகளை காட்டி உணவில்லைன்னு சொல்லி இப்படி லாரிகளாக வாங்கி கொளுத்த பன்றியை போல இவனுக்கு இருப்பானுங்க இந்த சுயநல ஜந்துக்கள். والموز موز والبلح بلح واللحم لحمه واليوم لفات رز ولفات وهم يغلب عليكم المانجا مانجا يا ابو بهجه والموز موز يا ابو بهجه والبلح بلح يا ابو بهجه واليوم 5 لفات رز. இதை நான் படித்த உடனே பார்த்த உடனே இந்த பதிவை கொடுக்க வேண்டும் என்று தோன்றுச்சு. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஃபயர் விடுறவன் வெற்றி என்று சொல்லி இந்த பயங்கரவாதத்துக்கு பக்கம் நிற்பவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இந்த பதிவு அமையும். சமீப கால வரலாறில் மனிதர்களால் இப்படி எங்கேயுமே ஒரு நகரம், ஒரு நாடு சேதப்படுத்தப்பட்டது இல்லை. சமீப கால வரலாறு மனிதர்களால் ஒன்று. இரண்டாவது, இயற்கை பெரிய அழிவு கொடுக்குது அப்படின்னா பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள்,
அதுலேயுமே இதை போன்ற சேதங்கள் ஏற்பட்டதில்லை. அதை தாண்டி சுனாமி, அதிலேயுமே இப்படி ஒரு சேதம் ஏற்பட்டதில்லை. இப்படி மனிதர்களாலும் இயற்கையாலும் கொடுக்க முடியாத ஒரு பேரழிவை காசாவிற்கு இஸ்ரேல் இராணுவம் கொடுத்திருக்கு. பிற நாடுகள் உதவி செய்யாமல் அந்த காசா வாழ் பயங்கரவாத பிரிய மக்களே உள்நாட்டுக்குள் இருக்கும் உற்பத்தியை பெருக்கி அவர்கள் திறமையை பயன்படுத்தி போருக்கு முன்னால் இருந்த காசாவாக இன்றைக்கு இருக்கும் காசாவை மாற்ற நினைத்தால் 350 வருஷம் ஆகும். 350 இயர், 350 வருஷம் அவன் பாடுபட்டாதான் போருக்கு முன்னாலான காசாவை அவன் நிர்மாணிக்க முடியும். பிற நாடுகள் உதவி செய்யாட்டி. அணுகுண்டுகள் நம்ம அமெரிக்கா ஹிரோஷிமாவில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. 13 கிலோமீட்டர் சுற்றளவை அழிச்சது. ஆனால் காசா என்பது 365 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு சிறிய நாடு. முற்றாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் அப்பாவி மக்கள் மீது இந்த ஹமாஸ் பன்றிகள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. 1200 பேருக்கு மேலே கொன்றார்கள். பிடித்து இழுத்து செல்லப்பட்டார்கள் யூதர்கள். மிகப்பெரிய பதிலடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நாம் முதற்கொண்டு. ஆனால் இப்படி ஒரு 2 வருஷமாக ரசித்து அணு அணுவாக ஒரு நகரத்தையே ஒரு நாட்டையே இல்லாமல் பண்ணுவார்கள் சொல்லி யாராலுமே உலகத்தில் யாராலுமே எதிர்பார்த்திருக்க நிச்சயம் முடியாது. இந்த அழிவை அவர்கள் காசா கொடுக்க ஆரம்பித்தது 27 அக்டோபர் 2023 அன்னைக்கு தான் தரை வழி தாக்குதல் ஆரம்பித்தாங்க. 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 சண்டை நிறுத்தம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு 15 நாள் கம்மி. இந்த 2 வருஷ நேரத்தில் யாருமே எதிர்பாராத அழிவை இந்த காசா சந்திச்சிருக்கு. காசா மக்கள் 23 லட்சம் பேர் அந்த போருக்கு முன்னாடி. அந்த 23 லட்சம் பேர்த்தையும் பல முறை அங்கே போ இங்கே போன்னு சொல்லி மாற்றி மாற்றி இடம் பெயர்ந்து அகதிகளாக மாற்றி காட்டினாங்க. இந்த சண்டையில் காசா பயங்கரவாத பிரிய மக்கள் இன்றைக்கு வரைக்கும் 73,459 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெயர் புகைப்பட விவரங்களோடு. பெயர் தெரியாமல் புகைப்படங்கள் தெரியாமல் 1.5 லட்சம் பேர்த்துக்கு மேலே புதைக்கப்பட்டாங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டாங்க. எடுக்க முடியல, எடுத்தாலும் புதைக்கணும், அவங்க ஏற்கனவே புதைஞ்சு தான் இருக்காங்க, அப்படியே விட்டுட்டாங்க. 2,92,000 கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகள் வாழ தகுதியற்றதாக, மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாற்றப்பட்டது. இதில் 41,000 வீடு தரை மட்டம், கிரவுண்ட் ஜீரோன்னு இல்லையா, குப்பையாக பண்ணப்பட்டது. காசாவில் 92% சாலைகள், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சாலைகளுமே இல்லாமல் பண்ணப்பட்டது. அவர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடாது என்று 95% மருத்துவமனைகள் நாசம் பண்ணப்பட்டது. இன்னைக்கு காசாவில் 18 லட்சம் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகை அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீதெல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்க. 95% மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழ்கிறாங்க. 85% மக்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. காசாவில் 85% பேர் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. காசாவில் உள்ள குப்பைகளை அல்ல, சர்வதேச நாடுகள் உதவி செய்து, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் புல்டோசரில் ஜேசிபியில் அனுப்பி குப்பைகள் அல்ல, முழு மூச்சா உலகம் முழுவதும் ஈடுபட்டாங்கன்னா 7 வருஷம் ஆகும். ஒரு 75% ஈடுபட்டாங்கன்னா 15 வருஷம் ஆகும். அறகுறையாக ஈடுபட்டாங்கன்னா 30 வருஷம் ஆகும். காசாவில் உள்ள கட்டிட குப்பைகளை எடுத்து வெளியே கொண்டுறதுக்கு மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். காசாவை பழையபடி கொடுக்க நம்ம இந்திய மதிப்பில் 1 கோடி ரூபாயை 1 லட்சம் தடவை எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த காசா பழையபடி மாறும். உண்மையாகவே அந்த நகரம், அந்த சின்ன தேசமும் முற்றாக அழிக்கப்பட்டு அதில் உள்ள மக்களின் வாழ்க்கையுமே முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அவங்க செத்துருக்கலாம், செத்தா கூட ஒரு நாள் வேதனை தான். இப்போது நரகத்தில் வாழ் வச்சுருக்காங்க. ஒருவேளை உணவுக்காக
பிள்ளைகளின் பசிக்காக இந்த ஹமாஸ் சுயநல ஜந்துகிட்ட அவர்களின் பாலியல் தேவையை சந்தித்தால்தான் ஒருவேளை உணவு என்பது ஆகிப்போச்சு. இது எப்படி சாத்தியம்? இவ்வளோ பெரிய அழிவு, இயற்கை கொடுக்க முடியாத அழிவு, மனிதர்களால் இதுவரை கொடுக்க முடியாத அழிவு எப்படி இஸ்ரேலுக்கு சாத்தியமாயிற்று? இஸ்ரேல் இராணுவத்திற்கு சாத்தியமாயிற்று. நிச்சயமாகவே இஸ்ரேல் மொசாத் உளவுத்துறையில் சொல்லுவாங்க, மாற்றி யோசி, எல்லோரும் யோசிப்பது போல சிந்தனை செய்யாதே, வட்டத்தை விட்டு வெளியே வந்து யோசி அப்படிம்பாங்க. அப்படி யோசிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதுதான் இந்த காசா நகரம். நான் அடிக்கடி பேசுவேன், ஃபயர் பவர் தெரியாமல் மோதாதீங்க, ஃபயர் பவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் சண்டை போட்டுன்னு சொல்லுவேன். அது என்ன ஃபயர் பவர்? இராணுவத்தில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பொதுவாக கைகளில் சண்டை போடும்போது மட்டும்தான் உங்களுடைய உடல் திறனால் வெற்றி கிடைக்கும். நீங்களும் எதிர்த்தரப்பும் கைகளில் சண்டைகள் போடும்போது, அல்லது அதற்கு அடுத்த கட்டம் அப்படின்னா கத்திகளை எடுத்து குத்தும்போது, இதை போன்ற சமயங்களில் உடல் திறனுக்கு மதிப்பு இருக்கும். அதை தாண்டி பிற ஆயுதங்கள் அனைத்தும் கொடுக்கின்ற அழிவு அதிலுள்ள வெடி மருந்து பொருளால், எக்ஸ்ப்ளோசிவ்மாக வெடி மருந்து பொருளால் கொடுக்கப்படுவது தான் அத்தனை அழிவும். நீங்கள் எந்த ஆயுதம் எடுத்துக்கங்க, எந்த ஆயுதங்கள் எடுத்தாலும் சரி, அதனுடைய பேரழிவு, அது கொடுக்கும் அழிவு அதனுள் இருக்கின்ற வெடி மருந்து பொருளால் கொடுக்கப்படுவது. அதுதான் ஃபயர் பவர் அப்படிங்கிறது. எல்லா ஆயுதத்துக்குமே அதுதான். சின்ன ஆயுதம் எடுத்துக்கலாம், கை துப்பாக்கியிலிருந்து இயந்திர துப்பாக்கிகள் மூலம் சுடும்போது கொடுக்கின்ற பேரழிவு, மரணம். மேலும் ராக்கெட்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்துகிறோம், ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துகிறோம், போர் விமானங்கள் மூலமாக மிகப்பெரிய குண்டுகளை போடுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துகிறோம் சொல்கிறோம். இவை அனைத்தும் அந்த இடத்துல சென்று கொடுக்கும் அழிவு அதனுள் இருக்கும் வெடி மருந்து பொருளால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதில் அந்த நாட்டு இராணுவம் எந்த வெடி மருந்து பொருளை உபயோகப்படுத்துகிறாங்க, அதோட கலவையின் விகிதம் என்ன, அதுதான் மிகப்பெரிய ரகசியம். யார் இப்போ ஒருத்தங்க சொல்கிறதையே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம அந்த கலவையை மாற்றி 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 சோதனை செய்து மேம்படுத்த வேண்டும். இந்த வெடி மருந்து பொருளோட வீரியம் புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போது கை துப்பாக்கி அப்படின்னா ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் கனவாக இருக்கும் 9mm பிஸ்டல் அப்படிம்பாங்க. இராணுவ வீரருக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, காவல்துறையினருக்கு இந்த 9mm பிஸ்டல் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கும், வீரியம் மிகுந்தது. இந்த 9mm பிஸ்டலில் சுடும்போது அந்த தோட்டா, இந்த மொத்த தோட்டாங்கிறது நீளமாக இருக்கும், முனையில் இருக்கும் புல்லட் தான் போய் ஆளக்கொள்ளும், வெளியே அது தனியாக கலண்டு முன்னோக்கி பறந்து செல்லும். இந்த 9mm சுடும்போது 2300 மீட்டர், கிட்டத்தட்ட 2.25 கிலோமீட்டருக்கு அந்த தோட்டாவின் முன்னால் இருக்கும் பகுதி சென்று தாக்குதல் நடத்தும். அந்த 2.25 மீட்டருக்குள்ள யாருமே தடுக்கல அப்படின்னா அந்த தோட்டா பறந்து செல்லும். இந்த 9mm சுடும்போது 60 மீட்டருக்குள்ள, 60 மீட்டர் தொலைவில் ஒரு நபர் சிக்கிட்டார்னா அந்த தோட்டாவில் மரணம் நிச்சயம். நிச்சயமாக துளைத்து பொத்தல் போட்டு மனிதனை கொன்றுவிடும் அந்த தோட்டா. அந்த 9mm பிஸ்டல் இருக்க தோட்டா, மொத்த தோட்டாவுடைய எடை, அந்த முன்னால் இருக்கிற கடினமான உலோகம் புல்லட், அதுக்கடுத்து இருக்கிற கேஸ் மகு உரை, பொதுவாக தாமிரம் உரையை வச்சுருப்பாங்க, உரை, அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெடி மருந்து பொருள் எல்லாம் சேர்த்து 13 கிராம் இருக்கும் சராசரியாக 9mm தோட்டா. அதுக்குள்ளே இருக்கிற இந்த வெடி மருந்து பொருள் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது வெறுமனே 1/2 கிராம் கூட இருக்காது. 0.39 கிராம் தான் வெடி மருந்து பொருள் உள்ளே இருக்கும் 9mm தோட்டாக்குள்ள. 1/4 பவுண்ட் எடை கூட அல்ல, குண்டுமணி தங்கம் எடை கூட அல்ல, அதுக்கு கீழே இருக்கிற எடையுள்ள வெடிமருந்து பொருள் தான் அதில் இருக்க முன்னாடி இருக்கிற அந்த கனமான உலோக பொருளை 2.25 கிலோமீட்டருக்கு தள்ளி விட்டு மனிதனை கொல்ல வைப்பது. ஒரு துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளியே போகுதுன்னா 2 காரணங்கள். ஒன்று, அதனுள் இருக்கின்ற ஸ்ப்ரிங் அமைப்புகள், உலோக அமைப்புகள், அது அடிக்கிறது
வேகமாக. அது ஒன்று. இரண்டாவது முக்கியமானது அந்த தோட்டாவுக்குள் இருக்கும் அந்த வெடிமருந்து பொருள் தான். 2.25 கிலோமீட்டருக்கு ஒரு தோட்டா போகுது அப்படின்னா அதை தள்ளி விடுற வெடிமருந்தின் சக்தி, அதோட எடை வந்து குண்டு மணி தங்கம் அளவு கூட இல்லை, 1/2 கிராம் கூட இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இருக்க வெடிப்பு சக்தி 2.25 கிலோமீட்டர் தள்ளி விடுது. இதுதான் ஃபயர் பவர் அப்படிங்கிறது. இது ஒரு வெடிமருந்து பொருளோட வீரியம் இந்த உதாரணத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது ஆளை கொல்லக்கூடிய 9mm துப்பாக்கியுடைய தோட்டா மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 கிராம் மட்டுமே இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 பவுண்ட் தங்கத்தோட எடை இருக்கும். காசால போடப்பட்ட வெடிகுண்டுகளின் மொத்த எடை பார்த்தீங்கன்னா 200 கோடி கிலோ வெடிகுண்டை போட்டிருக்காங்க காசாக்குள்ள. இஸ்ரேல் இராணுவம் 200 கோடி கிலோ வெடிகுண்டுகள் காசாவுக்குள் உபயோகப்படுத்தி தான் இவ்வளோ பெரிய சேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பெரிய லாரி பார்க்குறோம் பார்த்தீங்களா, பெரிய லாரி, அந்த காலி லாரி வந்து 3 லட்சம் லாரிகளை கொண்டு போய் காசா மேலே போடணும். அந்த அளவுக்கு எடையுள்ள வெடிகுண்டுகள் உபயோகப்படுத்தியிருக்கு. ஒரு லாரியை போடும்போதே பெரிய சேதமாகும், லாரி வெடிக்காது. ஆனால் இந்த 200 கோடி வெடிகுண்டுகளும் வெடித்து செதறும், கற்பனைக்கு எட்டாத வகையில். இது எந்த வகையில் இஸ்ரேல் இராணுவம் அழிச்சாங்க, எப்படி கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா, முதல்ல மிக அதிகமாக அழிவை கொடுத்தது இந்த தாக்குதலில் பீரங்கி குண்டுகள் மற்றும் அவர்களுடைய டாங்குகள், மர்கவா அப்படிம்பாங்க, மர்கவா டாங்கில் இருந்து சென்ற பீரங்கி குண்டுகள். இதை வந்து 155 விட்டமுள்ள பீரங்கி குண்டுகள்பாங்க. மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும். ஒரு பீரங்கி குண்டு போதும் ஒரு வீட்டை முற்றாக தகர்ப்பதற்கு. பொதுவாக 155 mm விட்டமுள்ள குண்டுகள் தான் பெரியது என்று பார்க்கப்படும். மிக அதிகமாக அதுதான் பேரழிவை கொடுத்துச்சு. ஒன்று. இரண்டாவது, காசாவுக்குள் சென்ற இஸ்ரேல் இராணுவ பொறியாளர்கள் வெடிமருந்துகளை அந்த வீட்டில் வச்சு, எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிம்பாங்க, அதை போன்ற வெடிமருந்து பொருளை அங்கே வச்சு ஒயர்கள் மூலமாக அல்லது ரிமோட் மூலமாக அந்த வீடுகளை தகர்த்தார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, போர் விமானத்திலிருந்து ஏவுகணைகள். இந்த போர் விமானத்திலிருந்து ஏவுகணைகள் எந்த இடத்துல உபயோகப்படுச்சுன்னா, அடுக்குமாடி குடியிருப்பு, 10 அடுக்கு 13 அடுக்கு பிரம்மாண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பை தகர்ப்பதற்கு இந்த ஏவுகணைகள் பயன்படுச்சு. மிக துல்லியமாக அந்த பிரம்மாண்ட குடியிருப்பின் தரைப்பகுதியில் எங்கே அடிக்கணுமோ அந்த இடம் பார்த்து அடித்தாங்க. அவ்வளோ பெரிய கட்டிடம் அப்படியே சீட்டுக்கட்டு போல சரிந்து கீழே விழுந்துச்சு. இது மூன்றாவது. நான்காவது, போர் விமானங்களின் மூலமாக பிரம்மாண்ட குண்டுகளை போட்டாங்க. போர் விமானங்கள் மூலமாக. அதுவுமே இஸ்ரேல் இராணுவம் அந்த பழைய காலத்து குண்டுகள் என்னென்ன வச்சுருந்தாங்களோ அந்த சுதந்திர காலத்தில் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த காசா மீது போட்டாங்க. இது நாலாவது. ஐந்தாவது, புல்டோசர்கள், பிரம்மாண்ட புல்டோசர்களை கொண்டு போய் வெறி பிடித்தது போல அந்த காசாவை இடித்தள்ளாங்க. இந்த புல்டோசர் ஓட்டின ஒருத்தர் ஒரு வெறி பிடித்த மனிதர், அவருடைய அந்த காலம் பூரா கட்டிடங்களை இடிச்சுக்கிட்டே இருந்தார் காசாவில். இவரை போன்ற நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு வெறி பிடித்த யூதர்கள். அதில் ஒருத்தருக்கு, அந்த மனிதருக்கு வந்து கதாநாயகன் விருது சமீபத்தில் இஸ்ரேலில் கொடுத்தாங்க. அவர் வந்து அவர் பாட்டுக்கு இடிச்சுக்கிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று ஊதிக்கிட்டு. சின்ன வீடியோ இருக்குது, முடிஞ்சால் அதை இன்னைக்கு நான் பாருங்க. இதை போல நான் மேலே சொன்ன எல்லா அழிவுகளுமே இராணுவ ரீதியாக எல்லா நாடுமே செய்வாங்க. இது என்ன மாற்றி இஸ்ரேல் செஞ்சாங்கிறது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நம்மிடம் இருப்பதை கொண்டு வந்து மிகப்பெரிய சாதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன்னுதாரணமாக இருக்கும். இந்த காசா மீதான போரில் போடப்பட்ட வெடிகுண்டுகளிலேயே மிகப்பெரிய வெடிகுண்டு என்று பார்க்கப்படுவது அமெரிக்காவில் தயாரித்த MK-84 குண்டு தான். இதுதான் அங்கே போட்ட குண்டுலேயே மிக எடை அதிகமானது. எடை அதிகமாக மிகப்பெரிய பேரழிவு நிச்சயம். இது வந்து அப்போ அதிபராக இருந்த ஜோ பைடன், அமெரிக்க அதிபர் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு ஒரு கப்பல் நிறைய இருந்த இந்த வெடிகுண்டை நிப்பாட்டி வச்சிட்டார். நான் இதை தரமாட்டேன், இது மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கின்றது காசாக்குள்ள,
அதனால் தரமாட்டேன், அதற்கு கீழான எடையுள்ள குண்டுகளை உபயோகப்படுத்துங்க சொல்லி இது பிடிச்சு வச்சார். இந்த MK-84 குண்டு என்பது மொத்தமாக 900 கிலோ இருக்கும். 1000 கிலோக்கு 100 கிலோ கம்மி. அதில் உள்ள வெடிமருந்து பொருள் மற்றும் அதோட சுற்றி இருக்கின்ற உலோக உருளை எல்லாம் சேர்ந்து 900 கிலோ. அதுக்குள்ள வெடிமருந்து பொருள் மட்டுமே இதில் வந்து பாதிக்கு பாதி இருக்கும். மிகப்பெரிய விஷயம், 429 கிலோ வெடிமருந்து பொருளை உள்ளே வச்சுருந்தாங்க. வீரியம் மிகுந்த வெடிமருந்து பொருள் அது. ட்ரைட்டனல் அப்படிம்பாங்க, அல்லது PBXN 109. இதை போன்ற வெடிமருந்து உள்ளே வச்சு தான் அவ்வளோ பெரிய தாக்கும் சக்தியை அந்த வெடிகுண்டுக்கு வச்சுருந்தாங்க. ஜோ பைடன் நிப்பாட்டிட்டார், கொடுக்க மாட்டேன்ட்டார். இஸ்ரேல்கிட்ட அந்த அளவுக்கு அன்றைக்கு எடையுள்ள ஆயிரக்கணக்கான குண்டுகள் இல்லை. அப்போ எப்படி அழிவை கொடுப்பது காசாவிற்கு? அதுவுமே இந்த 2024 கடைசியில் எல்லாமே ஜோ பைடன் மிகப்பெரிய நிர்பந்தம் அமெரிக்காவில் வந்துச்சு. சண்டையை நிப்பாட்டிக்குங்க, நீங்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறீங்கன்னு சொல்லி உலகம் முழுவதும் அந்த நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. அதனால் குறுகிய காலத்தில் காசாவை அழிக்கணும். 900 கிலோ குண்டும் இல்லை, அந்த கப்பலை நின்றுச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் மொசாத் கொடுத்த திட்டம் தான் ஒரு மாற்றி யோசிக்க வைத்த திட்டம். ELAPC அப்படிம்பாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் லேடன் ஆர்மர்டு பர்சனல் கேரியர். ELAPCனா இது எப்படி இவ்வளோ பெரிய சாதனை பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து பாதுகாப்பு கவச வாகனம் என்று தமிழில் சொல்லப்படும். இது இராணுவ வீரர்களை உள்ளே வைத்து பத்திரமாக கொண்டு செல்ல உதவும். எவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினாலுமே அதுக்குள்ளே இருக்க இராணுவ வீரர்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு எடை அதிகமாக உயர்தர உலோக பொருட்களால் இந்த கவச வாகனத்தை செஞ்சுருப்பாங்க. அப்போ இஸ்ரேலில் வந்து பழைய கால அமெரிக்காவுடைய கவச வாகனங்கள் M113 ஆர்மர்டு பர்சனல் கேரியர்பாங்க, அது மிக பழமையானது. இப்போ இஸ்ரேல் அதை தாண்டி நவீனமாக வந்துட்டாங்க. அது எண்ணற்ற எண்ணிக்கையில் அந்த பழைய கவச வாகனங்கள் இஸ்ரேல் இருந்துச்சு. அந்த கவச வாகனத்தின் எடை வந்து 13,000 கிலோ இருக்கும். 13 டன், 2 லாரியுடைய எடை இருக்கும் அந்த கவச வாகனம் ஒன்று. அந்த கவச வாகனத்துக்குள்ள 3000 கிலோ உயர்தர வெடிமருந்து பொருள் நிரப்பி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய குண்டு ஜோ பைடன் வழிமறிச்சது வந்து 900 கிலோ, அதில் 429 கிலோ வெடிமருந்து பொருள். இங்கே கவச வாகனம் 13,000 கிலோ, அதுக்குள்ளே நிரப்பப்பட்ட வெடிமருந்தின் எடை 3000 கிலோ, மொத்தம் 16,000 கிலோவாக அந்த பாதுகாப்பு கவச வாகனம் மாறிச்சு. வெடித்து சிதறும் கவச வாகனமாக. அதை வந்து எந்த இடத்துக்கு அழிவை கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு அந்த கவச வாகனத்துக்கு வந்து நிறுத்தி ரிமோட்டின் மூலமாக சிறிய அளவு தீயை உள்ளே உருவாக்கி அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான முறையில் வெடித்து சிதறும் ஒரு பூகம்பத்தை போல மாட்டினாங்க. இந்த ஒவ்வொரு கவச வாகனம் வெடிக்கும் போதும் ஒவ்வொரு பூகம்பம் அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சு. காசாவில் இந்த கவச வாகனம் வெடிக்கும்போது அதை சுற்றி 300 மீட்டருக்கு சர்வ நாசமாச்சு. அதை தாண்டி 1000 மீட்டருக்கு 1 கிலோமீட்டர் மொத்த சுற்றளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை இந்த கவச வாகனங்கள் கொடுச்சு. உண்மையாகவே யாரும் சிந்திக்காத, இதுவரைக்கு எந்த இராணுவம் சிந்திக்காத தாக்கும் முறை இது. 900 கிலோ குண்டு எங்கள் இருக்கு, 2000 கிலோ குண்டு இருக்கு, மிகப்பெரிய அழிவை தருவோன்னு சொல்லும்போது எங்களிடம் அது இல்லை. ஆனால் மாற்று எண்ணமாக பழைய கவச வாகனங்கள், மிக பழையது, அதை கொண்டு வந்து அதில் வெடிமருந்து பொருள் நிரப்பி 16,000 கிலோ மிகப்பெரிய பிரம்மாண்ட வெடிகுண்டாக மாற்றி கட்டினாங்க. அதுலேயுமே இதுக்குள்ளே வந்து எந்த வெடிமருந்து பொருளை வச்சாங்கன்னு சொல்லி அதோட எண்ணிக்கைலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான வெடிமருந்து பொருளை நிரப்பி தான் இந்த வெடிப்பை கொடுத்தாங்க. கடைசியில் வந்து
மிகப்பெரிய அழிவை தரும்போது ஒரு நாளைக்கு இதை போல 20 கவச வாகனங்கள் 20 பூகம்பங்கள் காசாக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரியாக சொல்லணும்னா 1000 கவச வாகன 16,000 கிலோ குண்டு உள்ள வெடிச்சு சதறி இருக்கு. இதோட தாக்குதல் திறன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வெடிக்கும் போது அந்த இடத்துல வெடிக்கும் போது அங்கிருந்த பிரம்மாண்ட கட்டிடங்களில் தரைப்பகுதி மேலே போயிருக்கு, மேலே இந்த பகுதி கீழே வந்து விழுந்திருக்கு. அதாவது அந்த கட்டடத்தையே தலை கீழே புரட்டி ஒன்றுமேலாம் பண்ணியிருக்கு. இந்த பிரம்மாண்ட கவச வாகனங்களில் வந்து உலோகங்கள் வந்து மிக உறுதியானது. அதில் இருக்க நட்டுகள் எல்லாமே மிக பெரியதாக இருக்கும், போல்டு பெரியதாக இருக்கும். அதில் இருக்க செயின்கள் ராட்சச இடையில இருக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, முற்றாக கவச வாகனம் வெடித்து சிதறும் போது எந்தவித பெரிய துப்புக்களும் கிடைக்கல. ஒரு சில கவச வாகனங்கள் முழுவதுமாக வெடிக்காமல் அறகுறையாக வெடித்து நின்றது. அதை வச்சு தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இந்த ராட்சச எடையுள்ள போல்ட் மற்றும் நட்டுகள் மற்றும் எஃகு பொருட்கள் அண்டையில் உள்ள மாடி மேலே போய் விழுந்துருச்சு. ஒரு காட்சியில் வந்து அந்த கவச வாகனத்தின் பிரம்மாண்ட செயின் வந்து எங்கோ தொலைவில் இருக்கும் பிரம்மாண்ட கட்டடத்தின் மேல் மாடியில் விழுந்துச்சு. இந்த கவச வாகன வெடிகுண்டு என்பது இங்கே மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இஸ்ரேல் இராணுவ அதிகாரி என்ன சொன்னார்னா, காசாவுக்கென்று பிரத்யேக தயாரிப்பு, இந்த காசா பயங்கரவாத பிரிய மக்களுக்கென்று பிரத்யேக தயாரிப்பு, மேட் இன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இந்த கவச வாகன வெடிகுண்டை சொன்னாங்க. இஸ்ரேல் பிரதமரிடம் போய் கேட்கும்போது, இதை போல் ஏன் நீங்கள் கட்டடங்களை இடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது எளிமையாக முடிச்சுக்கிட்டார். ஒவ்வொரு கட்டடத்திலுமே வெடிமருந்து பொருளை ஹமாஸ் பேடிகள் பதுக்கி வச்சுருந்தானுங்க, பூபி ட்ராப் அப்படிம்பாங்க. நாங்கள் அது பக்கத்தில் போகும்போது அது வெடித்து சிதறிச்சு, நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அவனுங்க வச்ச குண்டுகளே தான், வெடிமருந்து தான் அந்த கட்டிடங்களை தரை மட்டம் ஆக்கிவிட்டது. காசா அழிவுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் அரசு இதை முடிச்சுக்கிட்டாங்க. உண்மையாகவே நான் ஏன் இதை பதிவு கொடுத்தேன்னா, ஒரு இயற்கை கூட, நம்ம இயற்கை பயங்கரமாக அழிக்கும், இயற்கையின் அழிவு தான் பெருசு, இயற்கைக்கு எதிராக மனுஷன் நிற்கவே முடியாதும்போம். அந்த இயற்கையே இவ்வளோ பெரிய பேரழிவை கொடுத்ததில்லை. சமீப காலத்தில் எந்த இராணுவமும், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, எந்த இராணுவமே இவ்வளோ பெரிய அழிவை கொடுத்ததில்லை. இயற்கையை மீறி, பிற உலக நாட்டு இராணுவத்தை மீறி இந்த இஸ்ரேல் இராணுவம் இந்த மகத்தான சாதனை செஞ்சாங்க. நிச்சயமாக காசாவை புனரமைக்கவே கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகம் பூரா இருக்கிற பயங்கரவாத பிரிய மக்களை, பயங்கரவாதத்தை நேசிப்பவனை, பயங்கரவாதத்துக்கு ஃபயர் விடுறவனை கொண்டு போய் நிச்சயமாக காசாவை காட்டணும். போங்கடா, போய் பாருங்க. பயங்கரவாதம் செய்தீர்கள் என்றால், ஒரு அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றீர்கள் என்றால், உங்களுக்கும் உங்களை போன்ற ஆட்களுக்கும் இதுதான் கதின்னு சொல்லி இந்த காசாவை ஆயுசு முழுவதும், உலகம் உள்ள முழுவதும் இப்படியே வைத்து இவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்போ தான் இவர்களுக்கு கொஞ்சமாவது இவர்கள் திருந்துவார்கள். நன்றிகள்.